நீ என்னடா பண்றீங்க? இப்படியே விஜய் தன்னோட படத்துல தொடர்ந்து முஸ்லிம்களை தீவிரவாதியை காமிச்சிட்டே இருப்ப நீயே எல்லாம் அப்படியே பொத்திட்டு உட்காந்துருப்பாங்க. உண்மையிலே நான் இந்த படம் நாசமா போறதுல எனக்கு முழு உடன்பாடு உண்டு. நான் முஸ்லீமா பேசல. படம் லீக் ஆகும்போது 5 நிமிஷம் ஒரு வீடியோ லீக் ஆச்சு. அதில் என்ன சொல்ல வந்தாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய பெரிய சங்கங்கள் ஆளுமைகள் அவங்களோட கண்டனத்தை பதிவு பண்ணாங்கல்ல, அதுக்கு ஒரு கண்டனமான விஷயம் சொல்லணும். ஓகே, கண்டனம் பதிவு பண்ண தவறா அப்படின்னா தவறு இல்லை. ஆனால் அதுக்கு ஏன் சைட்லேருந்து பர்சனலாக ஒரு கண்டனம் இருக்குது. எச் வினோத்ன்ற ஒரு எச்ஐ வினோத் இல்லை, அவங்க எச் வினோத். குழந்தைகிட்ட ஒரு காம்படிஷன் நடந்துச்சு மந்தவெளியில். தீவிரவாதி படம்னா பாய போட்டு அந்த பிள்ளையுடைய உள்ளத்தை பத்தி அப்படித்தான் இல்ல, அப்படி பரப்புறாங்கல்ல. அவங்க கார்ல கழட்டி அடிக்க வேண்டாம். ஜனநாயகன் இப்ப பிணநாயகன் ஆன காட்சி இது. இத்தனை 10 படம், நான் ஒரு படம் 2 படம் சொல்ல, என் படம் மட்டும் இருக்கு ஆனா நீங்க பண்ணுங்கன்னு சொல்ல. 10 படம் என்னென்ன தியேட்டர் இந்த மாதிரி பண்ண எடுத்து கொடுத்தோம்ல. அப்ப நீங்க எங்க போனீங்க? அப்போ இன்னைக்கு ஜனநாயகன் ஒரு படம், விஜய்னு ஒரு படம் வந்த உடனே எல்லாரும் துருத்திக்கிட்டு வர்றீங்கல்ல. 500 கோடி ரூபா அப்படின்னா அப்ப 5 கோடி ரூபா படம்ல படம் இல்லையா? ஈசிஆர்ல ஒரு பெரிய ரிசார்ட்ல வச்சு பண்ணாங்க. நல்ல எல்லாத்தையும் சரக்கு ஊற்றி விட்டாங்க. பர்டிகுலரா அந்த லீக் பண்ண இன்ஜினியர் இருக்கார்ல, அவர் தண்ணியில் முக்கி கொண்டுட்டாங்க. அதனால இது எல்லாருக்கும் இங்க தமிழ் சினிமாவில் இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அவ்வளோ பேருக்கும் தெரியும், அவ்வளோ டெக்னீஷியனுக்கும் தெரியும். இதுல லீக் பண்ணி விட்டா என்ன நடக்கும் அப்படின்னு. அதுவும் இந்த மாதிரி ஜனநாயகம் மாதிரி விஜயோட படம் இதை லீக் பண்ணி விட்டா என்ன நடக்கும், உயிரோடு இருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு பயம் இருக்கு. நேர்களை இன்றைக்கு தமிழ்நாட்டை தாண்டி தேசிய அளவில் அதிகம் பரபரப்பான ஒரு செய்தி. 500 கோடி ரூபாயில் உருவாக்கப்பட்ட ஒரு படம் சிதைக்கப்பட்டிருக்கிறது. ஆம், ஜனநாயகன் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டது. இது தனிப்பட்ட அரசியல் காழ்ப்புணர்ச்சி அல்ல. அதை தாண்டி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ், ஒரு பெரிய தொழில் வளாகம், ஒரு தொழில்துறை ஒட்டுமொத்தமாக நசுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் திரையுலகில் ஜாம்பவான்கள் எல்லாம் தங்கள் அதிர்ச்சியை தெரிவித்திருக்கிறார்கள், கடும் கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார்கள். திரு ரஜினிகாந்த், திரு கமலஹாசன் உட்பட. இதில் நடிகர் விஜய் என்று பார்க்க வேண்டிய தேவை அல்ல, ஒரு பெரும் தொழில் துறை நசுக்கப்பட்டு நாசமாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான பின்னணி காரணத்தை பேசுவதற்கு தமிழ் திரையுலகில் நீண்டகால அனுபவமும் ஒரு சிறந்த தயாரிப்பாளராகவும் அதை போன்று இயக்குனராகவும் கவிதைகள் இன்று பல துறைகளில் பன்முக ஆளுமை கொண்ட திரு கசாலி அவர்களை நான் சந்திக்க இருக்கிறேன். அவர்கிட்ட இதுக்கான காரணத்தை கேட்போம். ஏன்னா அந்த துறை சார்ந்த ஆளுமைகள்கிட்ட கேட்டால் தான் நமக்கு தெரியாத விஷயங்கள் அவர்களிடத்தில் கொண்டு வரணும். நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறார் சார். வாங்க சார். இப்போ நான் கேட்ட கேள்விக்கு பதில் சார். இதை 3 செக்மெண்ட்டாக பிரிக்கணும். முதல்ல ஒரு செக்மெண்ட், படம் லீக் ஆகும்போது 5 நிமிஷம் ஒரு வீடியோ லீக் ஆச்சு. அதில் என்ன சொல்ல வந்தாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அது ஒன்று. நம்பர் 2 இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய பெரிய சங்கங்கள் ஆளுமைகள் அவங்களோட கண்டனத்தை பதிவு பண்ணாங்கல்ல, அதுக்கு ஒரு கண்டனமான விஷயம் சொல்லணும். ஓகே, கண்டனம் பதிவு பண்ண தவறா அப்படின்னா தவறு இல்லை. ஆனால் அதுக்கு ஏன் சைட்லேருந்து பர்சனலாக ஒரு கண்டனம் இருக்குது. நம்பர் 2. நம்பர் 3 இது லீக் ஆச்சுன்னா என்னென்ன வழியில் டீட்டெயில்டாக பேசலாம், என்னென்ன லீக் ஆகும். சரி, நம்பர் 1 அங்கே இந்த இது வந்ததில் சொல்கிறாங்க, மதுரையில் ஒரு பாய் ஒரு முக்கியமான இடத்துல விளக்கு தூண் அங்கே நேரத்தை கொண்டு வைக்கிறாப்லையா. அதை இன்னொரு பாய் வேஷம் போட்டு இப்போ தூத்துக்குடி தாவேகா வேட்பாளர் இருக்கக்கூடிய அந்த நடிகர் ஏம்பா இப்படிலாம் பண்ணுறீங்களே, இது தவறு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்களாம். இந்த டேய், நீங்கள் இன்னும் எத்தனை காலத்தாண்டா முஸ்லீம்களை தீவிரவாதியாகவே சித்தரிச்சிட்ருப்பீங்க. உங்களுக்கு இந்த தீவிரவாத வெறி அடங்கலை. இது நாக்பூரோட இது இல்லை, அந்த 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 இது படலை, சாயல் படலை. இன்னும் எத்தனை காலத்து இப்போ கோயம்புத்தூரில் கொண்டு வச்சாங்க, இங்கே கொண்டு வைக்கிறாங்க, அங்கே கொண்டு வைக்க, இப்படியே சொல்லிட்டு இன்னும் எத்தனை. இப்போ துப்பாக்கி படத்தில் முஸ்லீம் தான் தீவிரவாதின்னு காமிச்சிங்க. போக்கிரி படத்தில் முஸ்லீம் தீவிரவாதி, அதை பிடிக்கிறதுக்கு இன்னொரு பேர், ஒரு காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இன்னொரு முஸ்லீம், அதாவது பிரகாஷ்ராஜ் முஸ்லீம் தீவிரவாதி. அந்த போலீஸ் இவர் நெப்போலியன் முஸ்லீம் போலீஸு, 2 பேரும் அவங்களுக்குள்ள இதை பேசுகிற மாதிரி. நீ என்னடா பண்ணுறீங்க? இப்படியே விஜய் தன்னோட படத்தில் தொடர்ந்து முஸ்லீம்களை தீவிரவாதியை காமிச்சிட்டே இருப்ப நீயே எல்லாம் அப்படியே பொத்திட்டு உட்காந்துருப்பாங்க. உண்மையிலே நான் இந்த படம் நாசமா போறதுல எனக்கு முழு உடன்பாடு உண்டு. நான் முஸ்லீமா பேசல. எந்த ஒரு மதத்தையும் எதையுமே கேவலமா
இப்படி தொடர்ந்து பேசுவீங்களாடா நீங்க? அந்த கதை எனக்கு கதை இல்ல, 5 நிமிஷம் வந்தது. படத்தெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். இல்ல, படத்தை பார்க்க முடியாது. இல்ல அதுல என்ன சொல்லி, ஏன்னா அந்த 5 நிமிஷம் வந்தது இல்ல. அதாவது நீங்க சொல்லக்கூடிய அந்த காட்சி 5 மினிட்ஸ். அந்த 5 மினிட்ஸ் காட்சி இல்ல. மதுரையில முஸ்லீம் வந்து முக்கியமான இடத்துல வாங்கலாம். இது என்ன தனியாயம் இல்ல இது? இல்ல, இதுக்கு பேர் என்ன? வேசித்தனம் இல்ல? சரி, 5 நிமிஷம் சொல்லுங்க. குடுப்பாங்களாம். அதை வந்து இன்னொரு முஸ்லீம் வந்து ஏன்பா இப்படிலாம் பண்றீங்களே, தப்பு இல்லைன்னு கேட்பானா. அப்போ இன்னும் வந்து படங்கள்ல ஏன் உனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் இப்ப இங்க முஸ்லீம் இருக்காங்கல்ல, எத்தனை பேர் குடியோட அலையறாங்க, எத்தனை வீட்டுல குடிகள் இருக்கு இல்ல கேட்டு பாருங்க. இல்ல இது வந்து முஸ்லீமால எனக்கு கோவம் வரல. இதே இது வந்து ஒரு இந்துவை காமிச்சாலும் அதான் பேசுவோம் வந்து. ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா நீங்க தென்காசியில வந்து ஒரு கோயில குண்டு வச்சதா இருக்கட்டும், கோயம்புத்தூர்ல வந்து பெட்ரோல் பாம் வந்து பெட்ரோல் வந்து இது பாட்டில் எரிஞ்சதா இருக்கட்டும், நாக்பூர்ல அங்கங்க ஏகப்பட்ட இடத்துல பூரா RSS காரங்க ப்ரூவ் பண்ணுது. அப்போ நீங்க வந்து எல்லாம் இப்படியே பண்ணிட்டு இருப்பீங்க. இதுல வந்து பின்னூட்டத்துல வந்து எவன் என்ன பேச எனக்கு கவலை இல்லை. என்னடா பண்றீங்க நீங்க படம் எடுங்க, எல்லாம் செய்யுங்க. ஒரு சமூகத்தை இப்படியே நீங்க பேசிட்டு வந்து நொட்டிட்டே இருப்பீங்களா ஒரு சமூகத்தை? இல்ல என்ன ஒரு வகையானது? அப்போ நீங்க வந்து எல்லாம் அப்படி பண்ணிட்டே இருப்பீங்க. இன்னும் உங்களுக்கு அறிவு வரல சார். அதுல ஒரு நீங்க சொன்ன பாயிண்ட்ல ஒருவர் ஒரு பாய் அதை தட்டி கேட்பதும் பாய் அப்படி சொல்லியிருப்பாங்களோ? ஆமா, அது காம்பன்சேட் பண்றாங்களா? இல்ல எல்லாரும் அப்படி இல்ல, அப்படி இல்ல எடுத்துக்கலாம்ல. அப்படி எப்படி எடுக்க முடியாது? இல்ல மதுரையில வந்து யோசிச்சு பாருங்க. மதுரை வந்து அமைதியா ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமா இருக்கிற ஊரு. மதுரையில இருந்து ஒரு பாய் வந்து குண்டுறா, நீங்க தமிழ்நாடு தேடி பாருங்க எத்தனை பாய் வந்து வீட்டுல குண்டு வச்சிருக்காங்க, எத்தனை பாய் இருக்காங்க. ஏற்கனவே திருப்பரங்குன்றம் சிக்கலா இருக்கு. இல்ல அதான் இது வந்து அதை ஒட்டுனாப்புல அதை ஒட்டிய என்ன சொல்றேன்னா, குண்டு வைக்கிறது தவறு. அது எவனா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தா அதெல்லாம் செய்வாங்க. இத வருஷம் இந்த படம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மீடியா. இந்த மீடியால இன்னும் வந்து இங்க ஒருத்தன் சொல்றான், மதுரையில ஆயுதன்னு ஒருத்தன் வந்தான், அவன் சொல்றான் என்ன சொல்றான்னா, கார் இடிக்க வந்தான், இந்த கார் இங்க போகுது, இந்த கார் இங்க நிக்குது, தொப்பி தாடி அப்படின்றான். அப்ப என்னங்கடா நீங்க? அவனுக்கு என்ன மரியாதை? அவர் மாட்டிக்கிட்டாரு. அப்புறம் இல்ல, அதாவது நான் மரியாதை யாருக்கு கொடுக்கான்னு தெரியுமா? நேர்மையா நல்லவங்க. இந்துக்கள்ல எக்கச்சக்கமான பேர் நேர்மையா நல்லவங்க இருக்காங்க, கிறிஸ்தவர்ல நிறைய பேர் இருக்காங்க, முஸ்லீம்ல நிறைய பேர் இருக்காங்க. தவறானது எல்லாத்துலயும் உண்டு. நான் ஒண்ணு சொல்லட்டா? சொல்லுங்க. இந்து முஸ்லீம் இல்ல, 3 பேருமே ஒரே சமூகம் தான். ஒரே சமூகம். இங்க இருக்கிற இதுக்கு முன்னாடி தமிழ் சமூகம், மதம் மாறினவங்க தான் எல்லாம் தமிழ் சமூகம், தமிழ் குடிகள். அப்புறம் இல்ல இதை வந்து இன்னும் எத்தனை காலத்துக்கிட்ட சொல்லிட்டு இருப்பீங்க நீங்க? அப்ப நான் சொல்றேன், அதாவது அந்த வினோத்ன்ற ஒரு வினோத் இல்ல, அவன் வினோத் டைரக்டரா, இயக்குனர். உண்மையில அருமையான படம் பண்ணிருக்க டைரக்டர். ஒரு சதுரங்க வேட்டையா இருக்கட்டும், ஒரு தீர்ன அதிகாரம் உண்டா இருக்கட்டும், அல்லது வந்து அஜித் வச்சு 2-3 படம் பண்ணாப்புல. அப்போ இது என்ன ஒரு எச்சத்தான இது? இப்போ நீங்க திரைத்துறையில் இருந்ததுனால நீங்க இதை பத்தி பேசுறீங்க, உங்களுக்கு தெரியுது இல்ல? அதாவது ஒரு விஷயம், நீ எந்த மதத்தை இப்ப கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி தப்பா பண்றாங்கன்னா அதையும் நம்ம எதிர்த்து பேச செய்வோம். இல்ல காலங்காலமா வந்து எத்தனை படத்துல வரிசையா வந்து தொப்பி தாடி வச்ச மக்கள் பார்த்து பயப்படுற அளவுக்கு மாட்டுக்கறி வச்சிருந்தா போட்டு அடிக்கிறது, இது பண்றது. அப்படி சாதாரண தான் மாட்டுக்கறி வச்சிருக்கேன்னு சொல்லி அடிக்கிறது, ஜெய்சிராம் சொல்றது. ஒரு குழந்தைகிட்ட ஒரு காம்படிஷன் நடந்துச்சு மந்தவெளியில, தீவிரவாதி படம்னா பாய போட்டு அந்த பிள்ளையுடைய உள்ளத்தை பத்தி அப்படித்தான் இல்ல அப்படி பரப்புறாங்கல்ல. அப்ப வந்து அவங்க வந்து கார்ல கழட்டி அடிக்க வேண்டாம், அப்படி ஒரு பொட்டு இல்லைங்க. நமக்கு ஒரு விஷயம் தான் நான் சொல்றது வந்து, ஜனநாயகன் வந்து இப்ப பிணநாயகன் ஆன காட்சி இது. நான் வந்து ஆத்திரத்தெல்லாம் நான் சினிமாக்காரன் தான், நான் சினிமா எடுக்கிறேன், நான் டைரக்ட் பண்றேன், தயாரிக்கிறேன், நான் ஒரு சினிமாக்காரன் தான். ஆனா இந்த எத்தனை காலத்தோட இப்படியே வந்து ஒரு சமூகத்தை இப்படியே பேசிட்டே இருப்பீங்க? சரி, என்னோட ஆதங்கத்தை நான் பதிவு பண்றேங்க. சரி, நம்பர் 1. நம்பர் 2 வந்து இந்த படத்தை வெளியிட்ட உடனே ஃபர்ஸ்ட் KR இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு இயக்குனர், தயாரிப்பாளர், தயாரிப்பாளர் சங்கத்தை தலைவராக இருந்தவர். அவர் வந்து இம்மிடியட்டா கமிஷனருக்கு ஒரு லெட்ரு கொடுக்குறாரு, இந்த மாதிரி அங்கே இப்போ இந்த தவறாக பண்ணவங்கள கைது பண்ணுங்கன்னு கொடுக்குறாரு. அப்புறம் தயாரிப்பாளர் சங்கம், நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், ரஜினிகாந்த், இது எல்லாரும் நிறைய பேர் கொடுக்குறாங்க. அது கரெக்டான விஷயம். ஆனால் 2018 என்னோட படம் மனுஷன்னா அணி அப்படின்னு மெடிக்கல் சம்பந்தமான இல்லீகல் கில்லிக்கல் ட்ரையல், மெடிக்கல் சம்பந்தமான ஒரு படம் வந்து அற்புதமான படமோ அற்பமான படமோ அது பிரச்சனை இல்லை. ஒரு படம் அது வந்து கிருஷ்ணகிரியில் முருகன் ஒரு தியேட்டரில் எடுத்தாங்க. அது எப்படி நான் கண்டுபிடிச்சேன்? எனக்கு வந்து நெட்டில் தமிழ் ராக்கர்ஸில் வந்துச்சு. அதை வந்தோடனே அந்த காப்பியை எடுத்து அதை அப்படியே வந்து கியூபில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். கியூபு, UFO, ஏராக்ஸு, அதுக்கப்புறம் வந்து ப்ரோவா, அதுக்கப்புறம் சோனி, அப்புறம் வந்து இவங்க வந்து பிரசாத்தில் PXT அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்க. அதில் மேஜர் வந்து கியூபில் போய் அதை ஒன்று கொடுத்து
அதுக்கு வந்து 59,000 ரூபா கட்டி அதில் வந்து ஃபாரன்சிக் வாட்டர் மார்க்னு ஒன்று இருக்குது. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது படம் பார்க்கும்போது. அதாவது வாட்டர் மார்க் இல்லை, வாட்டர் மார்க் வந்து நார்மல் வாட்டர் மார்க் வந்து கண்ணுக்கு தெரியும். இது வந்து கண்ணுக்கு தெரியாத ஃபாரன்சிக் வாட்டர் மார்க்கு. அதை உள்ள போட்டு பார்த்தா ரீட் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஓகே, அதை வந்து எப்படின்னா அந்த சாஃப்ட்வேரை ஃபுல்லாக என்கிரிப்ட் பண்ணித்தான் வந்து வெளியிடுவாங்க. அதை வந்து அங்கே கொடுத்தா அவங்க வந்து அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி அனுப்பிச்சு இதை ஃபுல்லாக ஓட்டி பார்த்து எந்த தியேட்டர்னு பேர் வராது, ஆனால் சர்வர் நம்பர் இருக்குல்ல, எந்த சர்வர்லேருந்து எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் எடுத்திருக்காங்கன்னு டீட்டெயில் வந்துடும். ஓகே, அது என் படத்துக்கு நான் 59,000 ரூபா கட்டி, ஓகே, அது போக இதுக்கு யூஎஃப்ஓவுக்கு அதுக்கு வந்து ஒரு 29,500 ரூபா கட்டி நான் வந்து செக் பண்ணேன். அப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா கிருஷ்ணகிரியில் முருகன் ஒரு தியேட்ரு அங்கே வந்து ராத்திரி எடுத்திருக்காங்கன்னு வந்துச்சு. அதை வச்சு இங்கே வந்து IPRECன்னு இருக்குது, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் செல் அப்படின்னு பேர். அதாவது வீடியோ பைரசி அதுக்கு தனி டிபார்ட்மெண்ட்டு. அங்கே வந்து இதில் இருக்கு இல்லையா, நம்ம எக்மோரில் பழைய கமிஷன் ஆஃபீஸு அதில் இயங்குது 5வது மாடியில். அங்கே நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அதை வந்து வேலூர் சரகத்தில் இருக்கிறவங்க தான் கிருஷ்ணகிரி ஏரியாவில் மொத்தம் தமிழ்நாட்டில் 12 இடத்துல வந்து அந்த இன்ஸ்பெக்டர் தலைமையில் இருக்குது. அப்போ அங்கே போய் நான் வேலூரில் போய் இதுக்கு புகார் அங்கே கொடுத்து அதுக்கப்புறம் அங்கேருந்து போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க. எது, முருகன் தியேட்டரோட ஓனரையும் அந்த மேனேஜரையும் அரெஸ்ட் பண்ணி 3 நாள் உள்ள வச்சுருந்தாங்க. அந்த ஆள் வந்து இல்லை செத்து போவான், நீ வந்து ஆன்டிசிபேட்டட் இது பெயில் கேட்குறாங்கன்னு, பெயிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு நான் தலைகள் நின்னேன் நான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த ஆளுக்கு வந்து சுகர் இதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி சாக போகிற காலத்தில் எதுக்கு அந்த மாதிரிலாம் வந்து தப்பு பண்ணுறீங்க? அப்போ என் படத்தை நீ சதிச்சிங்கல்ல, எனக்கு காம்பன்சேஷன் கொடு அப்படின்னு கேட்டேன் அன்னைக்கு. அதுக்கப்புறம் வந்து என் படத்தை வந்து சின்ன படம் ஒன்று ஒருத்தர் சீண்டலை. அன்னைக்கு வந்து விஷால் வந்து தலைவராக இருக்கிற இதுக்கு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு. ஓகே, விஷால் வந்து அப்படியே நீங்கள் பாருங்கள் நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னால் ஒன்றும் பண்ணலை. அதுக்கப்புறம் குப்பை கதைன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தை வந்து இங்கே மீனாட்சி சுந்தரன் ஒருத்தர் இருக்கிறாரு கரூரில், அவரோட தேட்டரு அஜந்தா எல்லோரான்னு அந்த தேட்டரில் வந்து திருட்டுத்தனம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கோமதி தேட்டருன்னு சொல்லி மயிலாடுதுறையில் அந்த தேட்டரில் எடுத்தாங்க. அதை பூரா வந்து இங்கே வந்து அந்த ஆள் வந்து எப்படின்னா ஒரு 1,20,000 ரூபா கட்டி அங்கே கியூபில் கட்டி அவங்க வந்து அந்த ஃபாரன்சிக் வாட்டர் மார்க்கை எடுத்து கையில் கொடுத்தாங்க. அப்போ அவங்க அங்கே வந்து அரெஸ்ட் பண்ண போனோம். அவங்க வந்து அப்ஸ்காண்டு அந்த மாதிரி நடந்தது. அது போக என்னென்ன படம், இமைக்கா நொடிகள், டிக் டிக் டிக்கு, சீமராஜா, அதுக்கப்புறம் இது கோலிசோடா 2 அப்படின்னு இந்த இதில் வந்து எப்படின்னா அங்கே கரூரில் உள்ள தேட்டரு 3 தேட்டரில் இப்படி தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் 9 தேட்டரு தமிழ்நாட்டில். இதெல்லாம் பிடிச்சி இத்தனை பிடிச்சிருக்கோம்ல. நீங்கள் ஒருத்த இப்போ இன்னைக்கு பேசுனாங்கல்ல, இன்னைக்கு இவ்வளோ தூரம் எடுத்து கமிஷனருக்கு போகிற இங்கே போகிற போட்டுருக்காங்கல்ல, ஒருத்தர் ஒரு பெரிய மனுஷன் ஒரு சங்கம் ஆதரவு பண்ணிச்சா? அப்போ நீங்கள் சின்ன படம் இந்த மாதிரி படம் வந்துகிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் பாட்டுக்கு வந்து எனக்கு என்ன பக்கத்து வீடு தான் எரிஞ்சிட்டு இருந்தீங்கல்ல, இன்னைக்கு வந்துருச்சுல்ல. நான் வந்து ஏன் சொன்னா பர்சனலாக இதை வந்து நான் ஹேண்டில் பண்ணுவேன். அதனால சொல்கிறேன், இந்த பெரிய மனுஷங்க போட்டதுக்கு அவங்க கண்டனம் தெரிவிச்சிட்டாங்கல்ல, அதுக்கு நான் என்ன கண்டனம் தெரிவிக்கிறேன்னா அன்னைக்கு எங்கேயா போனீங்க நீங்கள்லாம்? இது ஒரு பக்கம். இது அன்னைக்கே நீங்கள் வந்து ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது. அப்போ என்ன சொன்னார், திருப்பூர் சுப்பிரமணியன் சொல்லி தயாரிப்பாளர் இது தியேட்டர் ஓனர் அசோசியேஷன் தலைவர், அவர் என்ன சொன்னார், இது எல்லாமே வெளிநாட்டு போகிற பிரிண்ட்லேருந்து தான் வருதுன்னாரு. நான் சொன்னேன் இல்லை, வெளிநாட்டு போகிற பிரிண்ட்டுக்கு முன்னாடி தியேட்டர் தான் எடுக்கிறாங்கன்னு சொல்லி நான் வந்து 9 தேட்டர் தமிழ்நாட்டில் 2 தேட்டர் வந்து கர்நாடகாவில் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ படங்களுக்கு எல்லாம் போட்டு அது ப்ரூவ் பண்ணுறதுக்கு எத்தனை லட்சம் செலவு பண்ண தெரியுமா? ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, இவ்வளோ தூரம் நடந்ததுக்கப்புறம் அவர் ஒத்துக்கிட்டார், ஆமாம் இந்தந்த தேட்டர். அப்போ இந்த தேட்டரில் நீங்கள் பைகாட் பண்ணுங்க, முதல்ல தேட்டரை பூரா வந்து ரிமூவ் பண்ணுங்க, உங்களோட லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுங்க வரட்டும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அங்கே இதில் வந்து கிருஷ்ணகிரியில் எனக்கு காலேஜ் ஜூனியர் வந்து கலெக்டராக இருந்தாப்புல, அங்கே கொடுத்தேன். நீங்கள் வாங்க பாசா வந்து சி ஃபார்ம்ங்கிறது தேட்டருக்கு கொடுக்கறது கலெக்டராக கொடுக்கணும். நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன்னாப்புல. நான் சொன்னேன், உங்கள் அதிகார எல்லைக்குள்ளே நீங்கள் பண்ணுங்க, எனக்காக தனிப்பட்ட முறையில் பண்ணாதீங்க. எந்த ஒரு சட்ட ரீதியாகவும் யாருக்காகவும் சட்டம் வளைஞ்சு போகக்கூடாது, பண்ணுங்க அப்படின்னா சரி ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன முடியுமோ அதை ட்ரை பண்ணார். ஓகே, இப்போ வரைக்கும் அந்த இதுக்கு கோர்ட்டில் இருக்குது, என்னோட கேஸ் கோர்ட்டில் இருக்குது. இப்போ வரைக்கும் எத்தனை வருஷம், 2018 போட்டது. இப்போ வரைக்கும் நான் பைரசிக்காக போட்ட கேஸ் வந்து இன்னும் கோர்ட்டில் இருக்குது. அப்போ இவங்க எங்கே போனாங்க இவங்கெல்லாம்? அப்போ இதை வந்து அன்னைக்கு நடவடிக்கை எடுத்திருந்தா அப்போ இன்னொன்று, அப்போ இது வந்து எப்படின்னா டெலிகம்யூனிகேஷனில் போகணும், இங்கே போகணும், அந்த மினிஸ்டர் போக வேண்டியதானையா? சங்கத்துக்கு வேற என்ன வேலை? இத்தனை 10 படம், நான் ஒரு படம் 2 படம் சொல்லல, என் படம் மட்டும் இருக்கு ஆனால் நீங்க பண்ணுங்கன்னு சொல்லல, 10 படம் என்னென்ன தியேட்டர் இந்த மாதிரி பண்ண எடுத்து கொடுத்தோம்ல. அப்ப நீங்க எங்க போனீங்க? அப்போ இன்னைக்கு ஜனநாயகன் ஒரு படம், விஜய்னு ஒரு படம் வந்த உடனே எல்லாரும் துருத்திக்கிட்டு வர்றீங்கல்ல, 500 கோடி ரூபா அப்படின்னா அப்ப 5 கோடி ரூபா படம்ல படம் இல்லையா? இது என்னோட ஆதங்கம். இந்த
சங்கத்து மேலேயும் இவங்க மேலேயும் நீங்கள் பண்ணுறது தப்பு இல்லை, கரெக்டு. இதை அன்னைக்கும் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறேன் நான். நம்பர் 2. நம்பர் 3 வந்து என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி பைரசி எப்படி போயிருக்குன்னு இருக்கு இல்லையா. இப்போது ஒரு படம் இது நம்ம ஷூட் பண்ணுறோம், அது பேர் ரஷ். ஓகே, அது வந்து மாஸ்டர் பிரிண்ட் ரஷ். அதை வந்து மாஸ்டர் பிரிண்டில் ரஷ். அது இப்போது ஒரு கேமராவோ 2 கேமராவோ 3 கேமராவோ வச்சு பல ஆங்கிளில் ஷூட் பண்ணுவோம். ஷூட் பண்ணிவிட்டு அதை வந்து எடிட்டிங் கொடுக்கும்போது என்ன செய்வோம்னா, பொதுவாக முழுசாக அந்த 4Kயோ 6Kயோ சில நேரம் 8K அப்படின்னா அந்த கேங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஓகே, அந்த அளவுக்கு அது குவாலிட்டியை பொறுத்து அதை வந்து அப்படியே எடிட்டரை கொடுக்க மாட்டோம். எடிட்டர்கிட்ட என்ன கொடுப்போம்னா அந்த இதை வந்து கன்வெர்ட் பண்ணி அது வந்து 1080 சொல்லி ஒரு இது இருக்குது. எப்படின்னா 1920 1080 ஹெச்டி இது இருக்குது. ஒன்று ஹெச்டி குவாலிட்டி கொடுப்போம், அது கூட வெளியே பெருங்கிறதுக்காக என்ன செய்வோம்னா 720 576 அப்படின்னு சொல்லி டிவியில் போடுவாங்க இல்லையா, அந்த ரெசல்யூஷனை மட்டும்தான் கொடுப்போம். அதுலேயும் ஃபார் எடிட்டு எல்லாம் வந்து அதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அது போக அதில் ஃபார் எடிட் அப்படின்னு சொல்லி அதில் வந்து வாட்டர் மார்க் இருக்கும். ஏன்னா எடிட்டர் தான் எல்லாம் பண்ணணும். எடிட்டர் கையில் வந்து அவ்வளோ இதாக ரொம்ப கேர்ஃபுல்லாக. அதனால இப்போ உள்ள நிறைய கம்பெனிகள் என்ன செய்வாங்கன்னா, எடிட்டிங் இருக்குல்ல அதை பூரா அவங்க ஒரு மிஷினை, ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு மிஷினை வாங்கி போட்டு சொந்தமாக அவங்க ஆஃபீஸில் வந்து எடிட் பண்ணிடுவாங்க, எடிட்டிங் மட்டும். அதுக்கு போக அது அந்த பிரிண்ட் வந்து வேறு எங்கெங்கெல்லாம் போகும்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது தெரியுமா. அது எங்கெங்கெல்லாம் போகும்னா, எடிட் வந்து ஃபஸ்ட்டு முடிப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு 2.5 மணி நேரம் எடிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து டப்பிங் போகணும். அப்புறம் ஃபார் டப்பிங் அப்படின்னு நல்லா வந்து போல்டாக வாட்டர் மார்க் போட்டு டப்பிங் எங்கே இருக்கோ அங்கே அனுப்புவாங்க. அதுவும் வந்து அதே 720 576 சொல்லி குறைஞ்ச ரெசல்யூஷனில். அது போக இன்னொரு எங்கே போகும்னா ஃபார் எஃபெக்ட், நடக்கிறது போகிறது வர்றது பறவை கத்துறதுல வரும் இல்லையா, அவங்களுக்கு ஒரு பிரிண்ட் போகும். அதில் ஃபார் எஃபெக்ட், அதாவது எஸ்எஃப்எக்ஸ் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பிரிண்ட்டு எங்கே போகும் அப்படின்னா, இது வந்து மியூசிக் போடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபார் ஆர்ஆர் ப்ரீ ரெக்கார்டிங் அப்படின்னு அங்கே போகும். ஸோ 3 பிரிண்ட் இங்கே போயிடுச்சா. எடிட்டில் ஒரிஜினலாக எடிட் பண்ணிட்டோம், அதில் வந்து லோ ரெசல்யூஷன் தான் அங்கே போகும். அது போக இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே டிஐன்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் 5.1 இருக்குது, 7.1 அல்லது டிடிஎக்ஸ். அதுக்கு போகும்போதும் இதே குறைஞ்ச ரெசல்யூஷன் தான் போகும். எது இந்த சவுண்டுக்கு வந்து நம்ம இது பெருசாக தேவைப்படாது. அப்படி போகிறது வந்து குறைஞ்ச ரெசல்யூஷன் 576 அல்லது சில நேரங்கள் வந்து 1920 1080 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு ஹெச்டி பிரிண்ட் ஹெச்டி அங்கே போகும். அதில் வந்து ஃபார் டிடிஎக்ஸ் அல்லது ஃபார் 5.1 7.1 அப்படின்னு அதில் வந்து வாட்டர் மார்க் போட்டு தான் அங்கே போகும். ஆனால் இன்னொன்று டின்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து ஒரிஜினல் கொடுத்தே ஆகணும். அப்போது இந்த எடிட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் பண்ணும்போது மொத்த நீளம் வந்து ஒரு 10 மணி நேரம் வந்திருக்கும். அதை 2.5 மணி நேரம் சுருக்கிறது இருக்கு இல்லையா, அதை இங்கே போகிறது இங்கே கட் பண்ணி எடுத்து போடுவாங்க இல்லையா, அது எந்த ஃப்ரேம்லேருந்து எந்த ஃப்ரேம் வரைக்கும் வந்திருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஓகே, அதை வந்து அந்த ரீடு பண்ணுறக்கூடிய ஒரு இது, அதை வந்து என்ன செய்வாங்கன்னா எடிட்டிலேருந்து எடுத்து டிஐ கொடுப்பாங்க. அப்போது ஒரிஜினலில் வந்து அது எடுத்து அந்த ஒரிஜினல் காப்பி எங்கே இருக்கும்னா, அந்த ஒரிஜினல் சொல்லுது அது ஹை குவாலிட்டி 2K அல்லது 4K குவாலிட்டி வந்து டிஐ பண்ணுற இடத்துல மட்டும்தான் இருக்கும். இப்போது இங்கே வெளியே வந்திருக்கிறது வந்து ஃபார் எடிட்னு சொல்லி வந்திருக்கு. அப்படிதான் அதில் தெரியுது, அதில் வாட்டர் மார்க் ஓகே வாட்டர் மார்க் ஃபார் எடிட் அப்படின்னா அந்த எடிட் காப்பி இவங்க வந்து 720 576 பதிலாக 1920 1080 அப்படின்னு சொல்லி இந்த ஹெச்டி குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. அது வந்து யார் கையில் இருக்கும்னா, ப்ரொடியூசர் கையில் இருக்கும், நடிகர் விஜய் கையில் இருக்கும். என்ன சாதாரண நடிகர்கள் கொடுக்க மாட்டாங்க, விஜய் கையில் இருக்கும். அது போக டைரக்டர் கையில் இருக்கும் என்ன சொல்கிறதுக்கு. அப்புறம் இன்னொருத்தர் வந்து எடிட்டர் கையில் இருக்கும். இந்த ஐட்டம் இந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அது வந்து டிஐ யார் பண்ணுறாங்களோ அவங்க கையில் இருக்கும். அவங்க கையில் ஒரிஜினல் இருந்தால் மட்டும்தான் ஒரிஜினலில் அத்தனை வேலையும் பார்க்க முடியும். ஏன்னா கலர் கரெக்ஷன் டிஐனா எப்படின்னா இது டிஜிட்டல் இன்டர்மீடியேட்னு பேர். அது என்னென்னா நார்மலாக இப்போ வந்து ராவாக எடுத்திருக்கோம், ரா ஃபுட்டேஜ், அதில் வெளியில் வந்து மங்கலாக தெரியுது. அதை வந்து என்னென்னா அந்த சாஃப்ட்வேரில் கொஞ்சம் மேகம் வந்து கொஞ்சம் கிளியராக வேணும்னா அதை மட்டும் டச் பண்ணிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணால் மேகம் வந்து பளிச்சுன்னு தெரியும். சில இல்லை தண்ணி வந்து புளுவாக வேணும்னா கரெக்டாக புளு அதை மட்டும் எடுத்து பளிச்சுன்னு பண்ண முடியும். ஸோ அதை வந்து அப்புறம் பகலை வந்து இருட்டாக்க முடியும். இந்த மாதிரி கலர் கரெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த கலர் கரெக்ஷன் அது போக லைட்டிங் அந்த கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு ப்ரைவேட் தான் இல்லை, இது ஒரு டீம், டிஐன்னு பேர் ஒரு டீம். ஓகே, இது இப்போ இதெல்லாம் டிஐ பண்ணுறதுக்காக அவங்ககிட்ட மட்டும்தான் ஒரிஜினல் கையில் இருக்கும். ஒன்று ப்ரொடியூசர் கையில் இருக்கும், இன்னொன்று இந்த மாதிரி டிஐ பண்ணுறவங்க இவங்க கையில் இருக்கும். ஓகே, ஸோ இவங்க கையில் கிடைச்சி வெளியே வந்திருக்கிறது இருக்கு இல்லையா,
அது எடிட்னு வந்திருக்கு. அப்போ எடிட்னு வந்துச்சுன்னா டிஐ காரங்க அவங்க கையில் இல்லை, அவங்க கையில் ஒரிஜினல் இருக்கும். வாட்டர் மார்க்கு, அதுக்கு வாட்டர் மார்க் இருக்காது அதில். ஏன்னா வாட்டர் மார்க் போட்டாங்கன்னா வெளியே வராது. இது வாட்டர் மார்க் இருக்கு. என்ன மற்ற எல்லாத்துலையும் வாட்டர் மார்க். நீங்கள் வந்து டப்பிங்கு, எஸ்எஃப்எக்ஸு, அதுக்கப்புறம் ரீ ரெக்கார்டிங், அதுக்கப்புறம் 5.1 அல்லது 7.1 அப்படிங்கிற சவுண்டு இருக்கு இல்லையா, சவுண்டு மிக்சிங் இருக்கு இல்லையா, அது. ஏன்னா சவுண்ட் மிக்சிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இவங்க கையில் வந்து எல்லாமே இந்த லோ ரெசல்யூஷனில் இருக்கும். அவங்க ஒன்னொன்றுக்கும் தனித்தனியாக வந்து வாட்டர் மார்க் போட்டிருப்பாங்க. சில நேரம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த வாட்டர் மார்க் இருக்கு இல்லையா, ஃபார் எடிட்னு போட்ட வாட்டர் மார்க் இருக்கு இல்லையா, அந்த இதை வந்து சோம்பேறித்தனப்பட்டு சரி இதே அங்கே கொடுப்பா, இதை வாட்டர் மார்க் தான் இருக்குல்ல அப்படின்னு எஃபெக்ட் கொடுக்கறது, அதை வந்து அப்படியே டப்பிங் கொடுக்கறது, அதை அப்படியே வந்து 5.1 கொடுக்கறது அப்படின்னு பண்ணியிருக்கலாம். அப்படின்னா எடிட்டிங் இதில் டெஸ்கில் இல்லாமல் வேற இடத்துலையும் போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அங்கேருந்து ரிலீஸ் ஆகிருக்கு. எங்க? ஆமாம், இந்த ரிலீஸ் ஆயிருக்கு. அங்கே ரிலீஸ் ஆனால் சிக்கிக்கிட்டது இவங்க தானே சிக்குவான். இல்லை, எப்படி பார்த்தாலும் ஒரு விஷயம், இன்னொரு விஷயத்த சொல்லி முடிச்சாங்க. அங்கே எடிட் இடத்துல யாரும் வெளியிட மாட்டாங்க, பயப்படுவாங்க. நம்பர் 2 வந்து டப்பிங்கோ எஃபெக்டோ 5.1 அவங்க பயப்படுவாங்க. டிடிஎஸ் வச்சுக்கோமே. என்ன காரணம்னா, தமிழ் சினிமாவில் முதல்ல ஒரு மிக பிரமாண்ட படம் வந்துச்சு. அந்த படத்தோட பேரும் வேண்டாம், கம்பெனி பேரும் வேண்டாம். ஏன்னா இது வந்து இந்த செய்தி வந்து அவ்வளோ முக்கியமான செய்தி. அந்த படம் வெளியே வந்துச்சு. அவங்க வியாபாரத்தை பயங்கர பிரமாண்டமாக பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அதில் வந்து ஒரு சின்ன சீனு சாங்கு வந்து லீக் ஆயிடுச்சு. அப்போது லீக் ஆனால் இவ்வளோதானான்னு ஒரு சின்ன இது பிரச்சனை வந்து அவங்க எதிர்பார்த்த வியாபாரம் நடக்காமல் கொஞ்சம் படுத்துச்சு. அதுக்கப்புறம் அது யார் பண்ணியிருப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. வந்தால் அது வந்து இவங்க அந்த இதில் வந்து மியூசிக் டைரக்டர் பண்ணிட்டாரா இல்லை இவங்க பண்ணிட்டாரா குழப்பம் வந்து கடைசியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்கே அவங்களோட இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீம் இருக்குல்ல, அதில் ஒரு இன்ஜினியர் வந்து ஆர்வ கோளாறில் கொஞ்சம் பண்ணி விட்டார். ஏன்னா அது 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் பண்ணி விட்டார். பண்ண உடனே அந்த ஆளால் அந்த நிறுவனத்துக்கு பல கோடி லாஸு. சும்மா அப்படி ரிலீஸ் பண்ணி விட்டோன்னே இப்போ இவ்வளோ தானே, இது தான் இவ்வளோ போடுறாங்களான்னு சொல்லி வந்துருச்சு. அதுக்கப்புறம் படமும் ரொம்ப பெருசாக போகலை, பரவலாம் போச்சு ஒழிய ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தது போகலை. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அடுத்து அந்த படத்தோட வெற்றி விழா அது வந்து ஈசிஆரில் ஒரு பெரிய ரிசார்ட்டில் வச்சு பண்ணாங்க. நல்ல எல்லாத்தையும் சரக்கு ஊற்றி விட்டாங்க. பர்டிகுலராக அந்த லீக் பண்ண இன்ஜினியர் இருக்கார்ல, அவர் தண்ணியில் முக்கி கொண்டுட்டாங்க. அதனால இது எல்லாருக்கும் இங்கே தமிழ் சினிமாவில் இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அவ்வளோ பேருக்கும் தெரியும், அவ்வளோ டெக்னீஷியனுக்கும் தெரியும். இதில் லீக் பண்ணி விட்டா என்ன நடக்கும் அப்படின்னு. அதுவும் இந்த மாதிரி ஜனநாயகம் மாதிரி விஜயோட படம், இதை லீக் பண்ணி விட்டா என்ன நடக்கும், உயிரோடு இருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு பயம் இருக்குது. அப்போ லீக் பண்ணது யாராக இருக்கும் கேள்வி. ஆமாம், இது இங்கே டெக்னீஷியன்ஸ் யாருமே லீக் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி என்றால் ப்ரொடக்ஷன் யூனிட் தான். அது யாருமே சொல்ல வேண்டாம். ப்ரொடக்ஷன் வந்து நம்ம லீக் பண்ணி விட்டு நஷ்டமாப்படுவாங்க. ப்ரொடக்ஷன் யூனிட்னா எல்லாம் இவங்க தானே? இல்லை, ப்ரொடக்ஷன் யூனிட் இல்லை. அதாவது ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்கல்ல, ப்ரொடியூசர் நஷ்டப்படுறதுக்காக லீக் பண்ணுவாங்கன்னு தெரியாது, பண்ண மாட்டாங்க. டெக்னீஷியன்ஸ் யாருமே லீக் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு உயிர் பயம் உண்டு. ஏன்னா எல்லாருக்கும் இந்த நான் சொல்கிற இந்த இது இருக்கு இல்லையா, இது பெரிய விஷயம். என்ன இது வந்து எப்படியும் கூப்பிட்டு சரக்கு ஊற்றி விட்டு, நான் குடிக்கல அப்படின்னா பரவாயில்லன்னு சொல்லி இடத்தையாவது கொக்கோ கோலாவில் சரக்காவது ஊற்றி விட்டு ஆள் வந்து இப்போ இதில் வந்து போதையில் தண்ணியில் உளுந்து செத்து போனான்னு சொல்லி கதையை கட்டிடுவாங்க. அப்படின்னு எல்லாருக்கும் இந்த நான் சொல்கிற விஷயம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் புதுசாக வந்தவங்களை தவிர மற்ற எல்லாருக்கும் தெரியுது. அதனால எந்த டெக்னீஷியனும் இந்த தப்பு பண்ண மாட்டாங்க. அது போக எனக்கு தெரிஞ்சு விஜய் மேலே பெரும்பாலான டெக்னீஷியன்ஸ் வந்து விஜய் மேல அபிமானத்தில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அளவில் நல்ல அபிமானம். விஜய் மேல எப்பவுமே அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார். ரஜினி ஒரு சூப்பர் ஸ்டார், இவர் ஒரு சூப்பர் ஸ்டார். அந்த இடத்த வந்து இவர் வந்து பாதிக்கும் அப்படின்ற இடத்துல எல்லாருமே வருத்தப்பட்டு இருக்காங்க. அதனால டெக்னீஷியன்ஸ் யாரும் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவ்வளவுதான். நேர்களே, நம்ம இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறதுங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டோம். புரிந்து கொள்ளுங்கள். அடிப்படையில் கீழே இருக்கக்கூடிய டெக்னீஷியன் டீம், அது எடிட்டோரியலாக இருந்தாலும் சரி, மிக்சிங்காக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் சொல்கிற மாதிரி டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, யாருமே கொடுக்கல. அப்போ யார் கொடுத்தா? புரிந்து கொள்ளுங்கள். தெளிவாக சொல்லிட்டீங்க. ஒரு படம் எப்படி உருவாகிறது, எப்படி டப் பண்ணுறாங்க, என்னென்ன டெஸ்க்குக்கு போகுது, வாட்டர் மார்க் என்னது, அதில் ஹிடனாக இருக்கக்கூடிய வாட்டர் மார்க் என்னது, டார்மனாக இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டீங்க. இன்னும் நிறைய பேசுவோம் சார். நன்றி.